மேலும் ஒரு அண்மை செய்தி. முன்னாள் சார் பதிவாளரின் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். வணக்கம் விஜயகோபால், இந்த வழக்கின் முழு பின்னணியை சொல்லுங்க. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாத்தையங்கார்பேட்டை பில்லாதுரை கிராமத்தை சேர்ந்தவர் வேணுகோபால் மகன் ஜானகிராமன். 79 வயதான இவர் சார் பதிவாளராக பணிபுரிந்தவர். இவர் சார் பதிவாளராக திருச்சி மாவட்டம் துறையூர், ஒரையூர், முசிறி, அட்டுவம்பட்டை, வில்பட்டி, கொடைக்கானல் ஆகிய முக்கிய இடங்களில் இவர் கடந்த 1989ஆம் ஆண்டிலிருந்து 1993ஆம் ஆண்டு வரை இவர் பணிபுரிந்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் மேற்கண்ட இடங்களில் பணிபுரிந்த போது வருமானத்துக்கு அதிகமாக சட்டவிரோதமாக இவரது பெயரிலும் இவரது மனைவி பெயரிலும் சொத்துக்களை சேர்த்ததாகவும் அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளராக இருந்த துணை கண்காணிப்பாளராக இருந்த அம்பியாபதி கடந்த 2001ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தார். இந்த வழக்கில் அவரது மனைவி வசந்தியும் சேர்த்திருந்தார்கள். கிட்டத்தட்ட இவருடைய வாங்கி குவித்த சொத்துக்களின் மதிப்பு என்பது அப்போதைய காலகட்டத்தில் 32,25,532 என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 98% அதிகமாக இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அப்போது வழக்கு தொடரப்பட்டது. இது குறித்த வழக்கு திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அந்த நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கானது நிறைவு பெற்று தற்பொழுது அவர்கள் இருவருக்கும் தலா 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்ததோடு அதை தவிர அந்த ஊழல் தடுப்பு மற்றும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக உள்ள கார்த்திகேயன் இவர்களுக்கு 5 ஆண்டு கால தண்டனை வழங்கியதோடு அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தற்போதைய நிலவரப்படி அவர்களுடைய சொத்து என்பது ஜானகிராமன் அவரது மனைவி ஆகியோருடைய பெயரில் உள்ள சொத்துக்கள் வில்பட்டி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் உள்ளன. தகவல்களுக்கு நன்றி விஜயகோபால்.